விவேக், என்னடா செய்ற? பொண்ணா இருக்கிற ஜானு எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா வாழலான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆம்பளையா இருந்துகிட்டு நீ அவளை விட தைரியமா இருக்கணும். அவளே காதல் கீதல் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ எதுக்காகடா இன்னும் காதல் கத்திரிக்கான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ சொன்னதும் கரெக்ட் தான் மாம். நாம காதலிக்கிறவங்களை விட நம்மள காதலிக்கிறவங்க இருக்கிறதாமா முக்கியம். இனி என் வைஃபா இருந்தாலும் லைஃபா இருந்தாலும் எல்லாம் அந்த குஷி தான். அவ கூட தான் நான் ஷாப்பிங்க்கு போவேன், அவ கூட தான் நான் ஊரை சுத்த போறேன், அவ கூட தான் நான் என் லைஃபையும் ஷேர் பண்ணிக்க போறேன். யார் என்ன நினைச்சாலும் சரி, யார் என்ன திட்டினாலும் சரி, அவங்கள நான் கண்டுக்க போறதே இல்ல. இததான் என் பையன் கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். நீ எப்போ போய் இந்த முடிவை எடுத்திருந்தன்னா பாவம் நான் ஜானு அனவசியமா திட்டி இருக்க மாட்டேன்டா. கல்யாணத்தை நிறுத்திட்டா எல்லாம் சரியாயிடுமா? விவேக்குக்கு ரொம்ப பிடிச்ச ஜானு கூட கல்யாணம் நடக்கணும். நடக்க போற கல்யாணத்தையே நிறுத்துறோம்னா இந்த கல்யாணத்தை நாங்க பண்ணி வைக்காமையா இருப்போம்? அது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. தேவயானி நிச்சயத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னா 10 ஊர் 10 எரிஞ்சா கூட அவங்க நினைச்சதுதான் செய்வாங்க. அவங்க பிடிவாதமா இருந்தாங்கன்னா கொஞ்சம் கூட இறக்க குணமே காட்ட மாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது மித்ரா. தேவயானி ஆண்டி என்னதான் பிடிவாதமா இருந்தாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவங்க பிடிவாதத்தை மாத்திர மாதிரி நமக்கு ஏதாவது லுப் ஹோல் கிடைக்காமையா போயிடும். என்னாச்சு லக்ஷ்மி? நான் தான் ஜுன்னுவோட அம்மான்னு நிரூபிக்கிறதுக்காக லக்கி பயங்கரமான பிளான் போட்டிருந்தா மாமா. என்னது அதுக்கா? நான் அர்ஜுனோட வீட்ல இருக்கும்போது என் கையில ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சா. அவ ஒட்டின அதே ஸ்டிக்கர் என்னோட கையில இப்ப பாத்திருந்தான்னா ஜுன்னுவோட அம்மாவும் சம்யுக்தாவும் ஒரே ஆளுங்கிற விஷயம் இப்போ லக்கிக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். அடேங்க அப்பா, அந்த குட்டி மண்டைக்குள்ள அவ்வளோ பெரிய ஐடியாவை யோசிச்சாலா? எனக்கு அவளோட வயசுல ஒழுங்கா லாலிபாப் கூட சாப்பிட வராது தெரியுமா? ஆனா இவ ஒரேடியா மாறு வேஷம் போட்டுருக்கிற மனுஷங்களையும் கண்டுபிடிக்க பிளான்லாம் போட்டுட்டு இருக்கா. யாரு பெத்த பொண்ணுன்னு தெரியல, ஆனா அவ ரொம்ப புத்திசாலி, ரொம்ப துருதுருன்னு இருப்பா. அம்மா லக்ஷ்மி, ஜுன்னு அம்மாவும் சம்யுக்தாவும் ஒரே ஆளுங்கிற விஷயம் பசங்க கிட்ட சொல்றது நல்லதுன்னு எனக்கு தோணுது. வேண்டாம் மாமா, பெரியவங்களாலேயே சில நேரங்கள்ல ஒரு சில விஷயங்களை மறைக்க முடியாது. சின்ன பசங்க அவங்களால இவ்வளவு பாரமான விஷயத்த மனசுல சுமக்க முடியாது. அதனால கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஜானு அவளோட காதலனையும் காதலையும் மறந்துடலான்னு முடிவு பண்ணிட்டா. என்னோட பழைய காதல் வாழ்க்கையையும் என் மனசுல இருந்த சுமையையும் அந்த ரெண்டத்தையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். மனிஷா, என்ன மனிஷா, வஞ்சிர மீனை பிடிக்கலான்னு போகும்போது சங்கரா மீன் நம்ம வலையில மாட்டின மாதிரி எதுக்கு இவ்வளவு தீர்க்கமா யோசிச்சுட்டு இருக்க? வஞ்சிரமும் இல்ல கிஞ்சிரமும் இல்ல,
முதல்ல உங்க மூளைய நல்லா கொஞ்சம் தீட்டி வைங்க. மூளைய தீட்டி வைக்கணுமா? எதுக்கு? உங்க கண்ணு முன்னாடி தப்பு நடந்துகிட்டு இருக்கு. இனியாவது அதை கண்டுபிடிக்க பாருங்க. தப்பு நடக்குதா? ஆண்டி, உங்களுக்கு எந்த டவுட்டுமே வரலையா? ஹம், லக்ஷ்மியும் சம்யுக்தாவும் ஒண்ணுதாங்கிற சந்தேகம் எனக்கு இப்ப வரைக்கும் வரவே இல்ல. இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட இனி எதுவும் கேட்காத. அந்த விஷயத்த பத்தி கிடையாது ஆண்டி. ஜானு விவேக்க பத்தி சொல்றேன். அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. நடந்துட்டு இருந்தது, ஓடிட்டு இருந்தது, இப்ப மொத்தமா நின்னு போச்சு. அது எனக்கு தெரியும். இதுலதான் நீங்க வாழைப்பழ தோல் மேல கால் வச்சிட்டீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. விவேக்கும் ஜானுவும் பிரிஞ்சுட்டேன்னு சொல்றது போய் அவங்க டிராமா பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம் இன்னும் நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. மனிஷா, நீ இப்போ ரொம்ப ஓவரா யோசிச்சுட்டு இருக்க. இல்ல ஆண்டி, இது எல்லாத்தையும் அந்த லக்ஷ்மி தான் விவேக் மூலமாவும் ஜானு மூலமாவும் செய்ய வைக்கிறாளோன்னு எனக்கு தோணுது. என்னது? லக்ஷ்மியா? அதான் ஆண்டி, நீங்க எல்லாரும் சம்யுக்தான்னு நினைச்சிட்டு இருக்க அந்த லக்ஷ்மிய பத்தி தான் நான் பேசுறேன். விவேக் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் அந்த லக்ஷ்மி இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவ கல்யாணத்தை நிறுத்த போறதில்ல. நீ தான் கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு நினைக்கிறேன். நான் ஏன் கல்யாணத்தை நிறுத்த போறேன் ஆண்டி? விவேக் கல்யாணத்தை பணையமா வச்சு மித்ரா கையால தாலி கட்டிக்கணும்னு நீ நினைச்ச. இப்ப சம்யுக்தா இங்க வந்ததுனால மித்ராவோட எண்ணங்கள் எல்லாம் மாறிடுச்சு. இந்த டைம்ல மித்ரா உன் கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா இல்லையாங்கிறது உன்னோட டவுட். ஒரு சின்ன பொட்டை வச்சு ஜுன்னுவோட அம்மாவும் சம்யுக்தா ஆண்டியும் ஒண்ணுதான்றத ப்ரூவ் பண்ணிடலான்றத நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு பொட்டும் வேஸ்ட் ஆயிடுச்சு, என் ஒரு ஐடியாவும் வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா ஜுன்னுவோடைய அம்மாவும் சம்யுக்தா ஆண்டியும் ஒண்ணு கிடையாதா? அம்மா, அன்னைக்கு தும்முனால அந்த பொண்ணு இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கா. மறுபடியும் நம்ம வெளியில போகும்போது அவ தும்மிட்டானா இன்னைக்கு கோவிலுக்கு போற பிளான் கூட சுத்தமா நாசம் ஆயிடும். அன்னைக்கு தும்முனதுனால இன்னைக்கு தும்முவானே என்ன நிச்சயம்? பாப்பா, இங்க வா.